எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்துல எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும். இப்ப இதுல ஒரு சிந்தனை நமக்கு வேணும். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள், எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா, கோடிக்கணக்கான ஜனங்கள், மக்கள், ஆத்மாக்கள் ஒண்ணு பிறந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்து வெளிவர்றோம். இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம். ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம், வானத்துல நிலைநிறுத்தல, அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு ஜெராக்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறோம். அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான். எப்படின்னா தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது, குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தை எடுத்து நம்ம லக்னம் அப்படின்னு கொண்டு போறோம். அப்ப லக்னம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், அதுல உருண்டோடக்கூடிய 9 கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சுமத்தை நிர்ணயிக்குது, விதியை நிர்ணயிக்குது. அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு, அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். விதி நிர்ணயிச்சாச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆகும்னா சரி, ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம், அங்க போகணுன்றோம், இங்க போகணுன்றோம், இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா. ஆனா என்ன செஞ்சாலும் அவனே, நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அது உன் ஜாதகத்தில் இருக்கணும். அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள், தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள், நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் நல்லாவே இருக்கான். இப்ப நம்ம சொல்லுவோம், அவன் அவ்வளவு அற்புத்து பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்லை, ஆனா என்னைய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஜோதிடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ராசி மண்டலத்துல 4 விதமான திரியோணத்தை பிரிச்சிருக்காங்க. இந்த 4 வித திரியோணம்ன்றது என்ன? தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா, இந்த 4 தான். அப்ப தர்ம திரியோணம்னா என்ன? ஒரு மனிதன் உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, இதோடு அவன் இருக்கும்போது, இப்ப தர்ம திரியோண ராசிகள் எது தெரியுமா? மேசம், சிம்மம், தனுசு, இது 3 அக்னி ராசி. இது தர்ம திரியோணம்னு பேரு. இந்த லக்கணத்துல பிறந்தவன், இந்த ராசியில பிறந்தவன் எப்படி இருக்கணுமா? உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு. இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான். அதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை. அப்ப நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணா போனதில்லை, அது விருட்சமா வளருது. அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான். அப்ப நம்பிக்கைக்குரிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு. அப்ப அர்த்த திரியோணம் என்ன? நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்த திரியோணம் அப்படின்னு பேர். அவனுடைய கர்மா அதுல எழுது. காமத்திரியோணம் என்ன? இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்களுக்கு நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காமத்திரியோணம். மோட்ச திரியோணம் என்ன? அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரியோணம் பேர். அப்ப இந்த 4 திரியோணத்துக்கும் 4 விதமான கோட்பாடு இருக்கு. ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கும். இந்த 4 விதமான இதுக்குள்ளதான் பிறக்கிறோம்.
அதைத்தான் ஆரம்பத்தில் அவன் என்ன சொல்லிருக்கான், 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம்ன்றான். 84 லட்சம் யோனிப்பதம்னா என்னாச்சு? இந்த பூமியில அது பிறக்குது. இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு. நம்ம பேசலாம். 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம். அதுல நம்ம ஒரு யோனிப்பதம் தான் இந்த பூமியில. ஆனா 6 அறிவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 6 அறிவு படித்த ஜீவன்கள். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான். அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான், எத்தனையோ கெட்டவன் இருக்கான். ஏன் பிறந்த இளவயதிலே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான். 48 வயது வரை கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான். அப்ப குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை. அப்ப இந்த சமூகம் சமுதாயம் திருமணம் ஆகலைன்னா எவனை அங்கீகரிக்கவே செய்யாது. எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி. அதே மாதிரி தான் பெண்களுக்கு. பெண்கள் பூப்பு எய்துவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதானே பிறந்திருக்கோம். அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த 12 ராசி கட்டத்துல பிறந்திருக்கோம். அதற்குரிய தத்துவ இயல்புகள், குணங்கள், அதனுடைய நிறம், அதனுடைய மனம், ஏன்னா அது நம்மளை சார்ந்து இருக்கும். அப்ப ஒரு ஆன்மாவுக்கு, பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான். இப்ப இது அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க. நம்ம ஜோதிடர்கள் பூரா என்ன செய்வாங்க அப்படின்னா, ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆகுன்னா என்ன சொல்லுவான், நீ என்ன ராசிடா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் அப்படின்னா. என்ன லக்கணம்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட். லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை, இந்த உடலோடு ஒன்றிய உயிரை இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம். நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும். ராசினா என்னன்னா, இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்துல வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக இந்த கர்மவினைக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு விதம் தான் ராசி. இதை நாம ராசி ராசினே போய் இப்ப பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. போன வாரம் ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கு. 65 வயசு கிழவனுக்கும் பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கேன். 2 பேத்துக்குமே ராசி பலன் ஒன்னாயிருமா? அப்படி இல்லை. அந்த லக்கணம் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு, இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்ப பாத்தீங்கன்னா சரி, ஊனாங்க குரு பேச்சுனாங்க, ராகு பேச்சுனாங்க, சனி பேச்சுனாங்க, அப்படியே எந்திரிச்சிச்சு, அப்படியே அமைங்கிடுச்சு. ஏன்னா என்னத்தான் நீ குரு பயிற்சியை பார்த்தாலும் ராகு பேச்சியை பார்த்தாலும் காலையில எந்திரிச்சு நீ கடமையை செய்ய போனாதான் உன் வயிறு நிறைய போகுது. அப்ப இந்த கடமையை செய்யும் போது நான் யாரை, எப்படி, எப்போது, எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த 12 ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம். இப்ப சிம்ம ராசி, சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த சிம்ம லக்கணத்தை நாம் பார்க்கக்கூடிய பார்வையே வேற. ஏன் தெரியுமா? இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் வறுமையிலும் கூட தன்னுடைய மரியாதையோ மதிப்பையோ யார்ட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, மைனிக்கு வாழா கவரிமான் ஜாயமான் தான் இவங்க. எப்பயுமே ஸ்டேட்டஸ், எந்த இடத்துல போனாலும் தனித்த அடையாளம் அவர்களுக்கு இருக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்கள். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப சிம்மத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜெனட்டிக் உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல ஒண்ணு அரண்மனை சேவகமா இருக்கும், இல்ல ஜமீன்ல இருப்பாங்க, அல்லது ஒரு ஊருக்கு நாட்டாமையா இருந்திருப்பாங்க, ஒரு கொத்துக்காரராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முதன்மையான ஒரு குடும்பமா இது இருக்கும். அப்படிப்பட்ட வம்ச வழியில வந்ததுதான் சிம்மம். அதனால இது எந்த இடத்துல போனாலும், இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுக்குரிய மரியாதை என்ன செய்யும், இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆத்மாக்களுக்கு கிரக நிலைகள் பூராமே இப்ப இவங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப இந்த வைகாசி மாசம் அப்படின்றது நீங்க தொழில இருந்தாலும் சரி, அல்லது வாத்தியார் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, வக்கீலா இருந்தாலும் சரி, ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கேன்னாலும் சரி, இல்ல சார் நான் டீ ஸ்டால் வச்சிருக்கேன் சார், பலகார கடை வச்சிருக்கேன் சார், அமோகமா இருக்கும். ஏன்னா அமோகமா இருக்கும். அதை விட என்னன்னா, இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, இவரு உங்களுக்கு யோகாதிபதி. அப்ப பஞ்சமாதிபதியாகி
லாபஸ்தானத்தில் நின்று அவர் சுகபாக்கியாதிபதியாகிய செவ்வாய் சாரம் பெற்று நிற்பதால் இது அற்புதமான நிலைப்பாட உடையது. அவர் குரு அட்டமாதிபதி தானே, இல்லைங்களா? ஆனா பஞ்சமாதிபதி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு உரிய ஒரு பீடத்தை, மரியாதையை, இடமாற்றத்தை, உயர்வை, மேன்மையை, சிறப்பை, உயர்கல்வியை, நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காலம். சிம்மத்துல பிறந்தவங்க ஒரு உயர்கல்வி அப்படின்றது இலகுவா நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா எஜுகேஷன்ல நீங்க கேட்டதெல்லாம் இங்க கிடைக்கும், இல்லைன்னு அது சொல்றதே இல்லை. ஏன்னா உங்க லக்னாதிபதி சூரியனும் இப்ப வைகாசி மாசம் இல்லையா 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப விசேஷம். அதை விட தன லாபாதிபதி புதனும் 10ல உட்கார்ந்துருக்காரு. ஆனா 10 கூடையவர் 8ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன செய்யணும், அதுல அதாவது நமக்கு கிடைக்கிறது நல்லா கிடைக்கும், அதை வாங்கிட்டு போறதுக்கு ஒருத்தன் அப்படியே நிற்பான். ஏன்னா சனியும் சுக்கிரனும், சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் 7 கூடையவர். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பான். நமக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா சரி, அவங்களுக்கு எப்படி வேர்க்குன்னே தெரியாது, கரெக்டா நிற்பான். மாப்பிள்ள ஒரு 2000 ரூபா கொடுங்களேன் அப்படின்பா. நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசை வாங்கிட்டு போறதுக்கு ஒருத்தன் வருவான். இதுலதான் நீங்க கவனமா, அவனை காசு போச்சுன்னா திரும்ப வராது. அப்ப இறைவன் கொடுப்பதை கொடுக்கிறான், பாதுகாப்பு நம்மகிட்ட தான். அப்ப லக்கணத்திலே கேது, 7ல ராகு, அவரும் குருசாரத்துலதான் இருக்காரு. இதுல என்னன்னா, இந்த சிம்மத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உயர்கல்வி சேரப்போனாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் காதல் வயப்போடக்கூடிய காலம் இது. இது ரொம்ப அதுக்காக காதலுக்கு நான் எதிரிலாம் கிடையாது. என்ன, நான் ஆசைப்படு, அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல காதல் அப்படின்னு ஒரு விஷயம் எந்திரிக்குது. இந்த காதல் காலத்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக மாறி ஒரு வளத்தை கொடுக்கிறது என்றால் அதை வரவேற்கலாம். இந்த காதல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற நிலை இருந்துச்சுன்னு வைங்களேன், அது விரும்பத்தகுந்ததா இல்லை. அதனால உங்க சூழலை பார்த்துக்குங்க, இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. நல்ல தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா தொழில்துறையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வரவு செலவு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதா கொடுக்கும். அதோட சிம்மத்துல பிறந்தவங்க பூராம ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. வக்கீல் துறையில இருப்பாங்க, நல்ல நேம் அண்ட் ஃபேமா இருப்பாங்க. அப்ப துறை சார்ந்த நிலை. ஏன் இதே சிம்மத்துல பிறந்த ஜோசியர்னு இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பொற்காலம். எப்படி இந்த காலகட்டத்துல, இந்த வருஷத்துல உங்களுக்கு உடைமைகள், சொத்து சோகம் வாங்கிடுவீங்க, வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க, குழந்தைகளுடைய நலன் நல்லா இருக்கு, வரவு செலவு நல்லா இருக்கு. என்ன, மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். கல்யாணம் ஆனவங்க மனைவி கொஞ்சம் அதிகமாகத்தான் பேசும். இந்த நேரத்துல வாங்கி கட்டிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம கோயக்கூடாது. மனைவிக்கு விட்டு கொடுத்து போற ஒண்ணு கெட்டு போறது இல்லை. அப்ப அவங்க ஆசாபாசத்தை சொல்லும் போது அதையும் நம்ம கேட்டுத்தானே செய்யணும். அப்படிப்பட்ட சூழல்ல நல்ல அற்புதமான இந்த காலகட்டத்துல சிம்மத்தில் பிறந்தவர்கள் எங்கேயாவது மலையேறி வணங்கக்கூடிய கோயிலா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை நமக்கு இயற்கையிலே ஒரு அக்னி ஸ்தலம். அதை எப்போ போகணும், நீ பௌர்ணமிக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒன்றும் வியாழக்கிழமை எடுத்துக்கோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோ. இந்த 2 நாள்ல எப்பயாவது மலையை சுத்தணும்னா சுத்திட்டு வா. இல்லை சார், மலை இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகலான்னு சொல்றீங்களே, இப்போ சுவாமிமலை மலை தான், பழனிமலை மலை தான், சுந்தர மகாலிங்க மலையும் மலை தான். என்ன, அப்ப குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற மாதிரி நீ இதுக்கெல்லாம் போய் வழிபடலாம், மலைக்கெல்லாம் போயிட்டு வரலாம். எடுத்து கேட்கலாம், சார் நான் கடல்ல குளிக்கலாமா சார்? மவனே, சனி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஜலராசியில. அதனால நீ ஆத்துல காலை வச்சாலும் சரி, கம்மாயில காலை வச்சாலும் சரி, அல்லது ஒரு ஓடையில இருந்தாலும் சரி, கடல்ல இருந்தாலும் சரி, பக்கத்துல ஒருத்தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இதுல காலை வை. தனியா போய் குளத்துல குளிக்கிறேன், கம்மாயில குளிக்கிறேன்னு போயிடாத. இது உனக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக நீ இருக்கணும். இந்த இடத்துல எந்த இடத்துல கம்மாயில குளிக்கிறது, ஏன் கிணத்துல குளிக்க போனான்னா, ஏன்னா உங்க பகுதியில பூரா கிணறு நிறைய இருக்கும். நான் கிணத்துல குளிக்க போறேன், ஃப்ரெண்ட்ஸோட போனேன், பார்த்து குளிச்சுட்டு வெளியே வா. என்ன, இது ஒண்ணு. யாருக்கும் கடன், அதாவது இன்னொருத்தன் காசை வாங்கி கொடுக்குறது. ஏன்னா
இந்த சனி பகவான் யாருன்னா உங்களுக்கு 6 கூடையவர். அவர் 8ல போய் உட்கார்ந்துருக்காரு. வருவான். வந்த உடனே ராமநாதா ஏதோ ஒரு 10,000 வாங்கி கூட அந்த ஒரு வாரத்தை தருவேன். அப்புறம் வட்டியோடு நம்ம தான் கேட்டாங்க. நம்ம வாழ்வியலை பத்தி தான் பேசுறோம். மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய மனிதர்கள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. சிம்மத்தில் பிறந்தவர்கள். இயற்கை அவர்களுக்கு ஒருபோதும் குறை வைக்காது. ஏன்னா இந்த சிம்மமே யாருடைய வீடு? சூரியனுடைய வீடு. அதனால காலையில எழுந்திரிச்சோன்னு சூரிய ஒளி படுற மாதிரி நில்லுங்க. சூரியனை பார்த்து வணங்குங்க. உங்களுக்கு சகல விதமும் கிடைக்கும். ஆனாலும் நீங்க இதே சிம்மத்தில் பிறந்தவர்களும் வியாழக்கிழமை தோறும் நீங்க முருகன் கோயிலுக்கு போகலாம். இன்னொரு பக்கம் நான் சிம்மத்தில் பிறந்தவன தான் சொல்லிடுவேன், செவ்வாய்க்கிழமை பத்திரகாளி வழிபாடு பண்ணுங்கடா, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஆனா இந்த காலம் உங்களுக்கு குரு 11ல செவ்வாய் சார்த்ததுனால வியாழக்கிழமை போய் நீங்க முருகனை கும்பிடுங்க, நல்லா இருக்கும். அதுக்காக வெள்ளிக்கிழமை கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். போகணும்னா போங்க. ஆனால் வியாழன் ஞாயிறு அதை நல்லா கவனமா வச்சுக்கிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமை வழிபடுங்க. வியாழக்கிழமை முருகனை வழிபடுங்க. வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். முருகனை 16 சுற்றுங்கள். உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். இதுவரைக்கும் நான் வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுத்துரும். அதாவது வெளி வட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டு. நல்ல உயர்ந்த உயர்கல்வின்றது இலகுவா கிடைக்கும். ஆகையால் மக்கா இந்த வழிபாட்டு முறையை செய்து உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.